ஆறவே வந்து நம்ம 5 தடவை தாண்டணும். 3 ஆறு தாண்டிட்டோம். இப்போ 4வது தடவை தாண்டுறோம் ரிவர் கிராசிங்கு. ஆனால் ஒரே ஆறு தான். இந்த ஆற்றையே வந்து சுற்றி வரும் இந்த ரோடு. அப்படிங்க பாருங்க, இந்த செட்டு வந்து இந்த ஊரில் யாராவது இறந்துட்டாங்கன்னா இங்கே கொண்டு வந்து வச்சு டான்ஸ் ஆடுவாங்களாமா. அந்த உடலை வந்து இங்கே வச்சு டான்ஸ் ஆடுவாங்களாமா. அந்த செட்டாமா அது. இல்லை, யானை வந்து தும்சம் பண்ணுற இடங்களாமா. அது இதுக்கு டேங்க்கு, தண்ணி டேங்க்கு தண்ணி குடிக்கிறதுக்கு போட்டுருக்காங்க. இதுவரை 6 படம் வந்து காണിച്ചിട്ടില്ല. കാരണം ഒരു യൂട്യൂബർ വന്നിട്ടില്ലല്ലോ. ഞങ്ങളാണ് ആദ്യമായിട്ട്. எந்த யூடியூபர் வந்தது இல்லையா? இங்க எந்த யூடியூபர் வந்தது இல்லையா? இனிமேல் வந்துருவாங்க. அதெல்லாம் உண்மைதான். காட்டிட்டோம்ல, இனி வந்துருவாங்க. ஆனை இருக்குது. ஆனை இருக்கு. ஆனை இங்கெல்லாம் வரும். அங்க இந்த குளிர் இருக்குதானே இப்ப இருக்கா? காட்டு வேலை, தோட்ட வேலை, 100 நாள் வேலை. வெயிட்டிங் செட்டு மாதிரி இவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த ஆங்கிளில் அடித்து மூங்கில் வந்து சாஞ்சு உட்கார்ற மாதிரி. ஆனால் ரொம்ப அகலமாக இருக்குங்களே. இன்னைக்கு நம்ம அட்டப்பாடியில் தான் இருக்கிறோம். அட்டப்பாடியில் இன்னைக்கு நம்ம எடவாணி அப்படின்னு ஒரு வில்லேஜை பார்க்கலாங்க. கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது. 40 வீடு என்னமோ இருந்ததுங்களாமா முன்னாடி. இப்போ எத்தனை வீடு இருக்குன்னு தெரிலங்கிறாங்க. போய் பார்த்தா தெரிஞ்சுக்கும். அது வந்து ஒரு ட்ரைபல் செட்டில்மெண்ட் தாங்க. நல்லா ஃபாரஸ்ட்டில் இருக்குது. நம்ம நிற்கிற மாதிரி ஆல்ரெடி நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்கோம். இன்னுமே கொஞ்சம் தூரம் போகணும். ரோடு இருக்குது, ஆனால் பஸ் எல்லாம் கிடையாது. ஜீப்பு, ஆட்டோ இந்த மாதிரி வச்சு போய்க்கணும். இல்லை உங்களுக்கு பைக் இருந்ததுன்னா அதில் வந்து போயிட்டு வந்துக்கணுங்க. எல்லாருமே வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க. விவசாயம், 100 நாள் வேலை. அப்புறம் அங்கேருந்து ஊருக்குள்ளே வந்துட்டு வேலை செஞ்சுட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. அகலிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க. உள்ளே வந்தோம்னா அந்த வில்லேஜ் இருக்குது. வில்லேஜ் பேர் வந்து எடவாணி. போகிற வழியில் புளிய மரம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சின்ன வில்லேஜும் இருக்குங்க. அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து எடவாணிக்கு போகலாம். பாருங்கள், அதில் போய் அப்படியே போகணும். போகிற வழி எப்படி இருக்குன்னு அப்படி பார்த்துட்டு அந்த வில்லேஜுக்கு போகலாங்க. அது பாருங்க, லெஃப்ட் சைட்லலாம் கொஞ்சம் இவங்களோட விவசாய நிலம் இருக்குது. அதாவது ஃபாரஸ்ட் ஃபுல்லாக பண்ணுவாங்க இல்லைங்க, அந்த லேண்டெல்லாம் இருக்குது. ரோடு பாருங்க, இதுதான் ரோடு. இது பாருங்க, இந்த ஆறவே வந்து நம்ம 5 தடவை தாண்டணும். 3 ஆறு தாண்டிட்டோம். இப்போ 4வது தடவை தாண்டுறோம் ரிவர் கிராசிங்கு. ஆனால் ஒரே ஆறு தான். இந்த ஆற்றையே வந்து சுற்றி வரும் இந்த ரோடு. அங்கே காட்டு. எது புளிய மரம்? ஓ, மேலையா? மக்கள் எங்கே வருங்க, புளிய மரங்கிற வில்லேஜ் மேலே இருக்குது. அந்த பக்கம் வெளில போய் பார்க்கலாம், தெரியுதானே? இது ஒரு கிராமம், புளிய மரம் கிராமம். இல்லை, போகலாம். லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமே இருக்குதுங்க. ஏதோ ஒரு 15 வீடு இருக்குலாமா புளிய மரத்தில். 15 வீடு ஒன்றா இல்லை, பிரிஞ்சு. அங்கே ஒரு 2 வீடு பார்த்துங்களா. லெஃப்ட்டில் ஒரு 4 வீடு இருந்தது. இங்கே ஒரு 5 வீடு இருக்குது. ஓ, மக்கள் இது ஒரு வில்லேஜுங்களாமா, வேங்கையூருங்களாமா. எத்தனை வீடு இருக்கீங்க? எத்தனை வீடு? ஒரு வீடு மட்டும். ஒரே வீடு தானுங்களாமா அந்த வேங்கையூரில். அந்த ஒரு வீட்டுக்கு பேர் வேங்கையூர். வேங்கை தானா? ஆனால் ஆளுக்கு சொல்லுங்க, பூது மேலே பூது சொல்லிக்கிறோம். மேலே பூது போய் லெஃப்டாக உள்ளே போயிட்டு இருக்கு ரோடு. குருமிளகா எஸ்டேட்டாக இருக்கு. யானை காடுங்க. ஆனால் இந்த ரூட்டில் வந்து ஒரு பஸ்ஸு வருதுங்க. அது எங்கே போகுதுன்னு தெரியல. நம்மளால் கேட்டால் பஸ்ஸு வந்து இங்கே கிடையாது, முன்னாடி ஜங்ஷனில் தான் போய் ஏறணும் அப்படிங்கிறாப்புல. ஆனால் ஒரு பஸ்ஸு வந்து இந்த வழியாக வருது. அது எந்த பக்கம் போகுது அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் போவாங்க. ஒரு வாரம் முன்னாடி யானை அடிச்சிருச்சுங்களாமா ஒருத்தருங்க. யானை அடித்து ஸ்பாட் அவுட்டு. பயங்கரமாக இருக்குல்ல? வந்தாச்சு எடவாணி.
ஒரு இங்கே யானை சாணி நிறைய இருக்குது ஒரு சசி. இது ஒரு ரிவர். இது ஒரு ரிவரா? ஒரே ரிவர் தான். இது நம்ம வந்து 5வது தடவை தாண்டுறோம். இது இடவாணியா? இது என்ன ஊர்? கட்டையவா? ஒரு ஊர் கட்டைங்களாமா இந்த ஊர் பேர். அதுதான் ஒரு 4-5 வீடு தான் இருக்குதுங்க. கட்டை. இங்கே பாருங்க அடுத்த கிளாஸ். ஓ இன்னொரு கிளாஸ் இங்கே தான் இருக்கு. வாட்டர் கிளாஸ். ஓ இதான் லாஸ்ட்டா? 5 சொன்னார், இது 5ஆவதா? ஓ இதுதான் 5ஆவதுங்களா? 0.22. இது ஸ்கூலா? அங்கன்வாடி. மலையோட உச்சிக்கே வந்துட்டுங்க. பாருங்க, இதோட முடிஞ்சது ரோடு. இதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க இந்த கிராமத்தில். என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த மலை இருக்குல்லைங்க, இந்த மலைக்கு பின்னாடி பேக் சைடில் வந்து கிண்ணக்குறை. கிண்ணக்குறை தெரியும் இல்லைங்க, ஊட்டியில் மஞ்சூருக்கு கீழே அந்த கிண்ணக்குறை. இப்படியே போய் நடந்தே போவாங்களாமா இவங்க. இப்போ யாரும் போகிறதுங்களாமா? முன்னாடியெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களாமாங்க. ஆச்சுங்களா? இந்த பக்கம் திரும்பி இதுக்கு பின்னாடி வந்து மேலே பூதையார் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அது இன்றைக்கி போகலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். பார்க்கலாங்க, டைம் வந்தால் போயிட்டு வந்துடலாம். அங்கே போகணும். அதுக்கு வழியும் இருக்குங்களாமா. வழி வந்து சுற்றி வரணும். இதில் போனோம்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் நடந்து போயிடலாங்களாமா. அது போக இந்த மலைக்கு பின்னாடி தான் வந்து கலசி, மேலே துடுக்கி அப்படின்னு சொல்லி நிறைய வழி இருக்குது. இங்கேருந்து 6 மணி நேரம் நடக்கணும். அதுக்கு வந்து ரோடே கிடையாது. இன்னொரு வழி வந்து அந்த பக்கம் சுற்றி வந்தீங்கன்னா, சைலண்ட் வழி வழியாக போனீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் நடந்து போனீங்கன்னா அந்த கலசி ஊர் வந்துருங்க. பனிக்காலத்தில் ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆயிருங்களாமா. இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களே தெரிய மாட்டாங்களாமா. அந்த அளவுக்கு மிஸ்ட் இங்கே ஃபார்ம் ஆயிருங்களாமா. நம்ம மலை மேலே டாப்புக்கே வந்துட்டோம் இல்லையா? கீழிருந்து இதான் இதுக்கு மேலே அதாவது நடந்து போகணும், ரோடு இல்லை. சொன்ன என்னென்ன ஊர் இருக்குது மேலே? இது மேலே கலசி, துடுக்கி, தாழத்துடுக்கி, தாழத்துடுக்கி, மேலே துடுக்கி, கலசி, அப்புறம் அதான் டோப்பு. அங்கே ஆனவாய். ஆனவாய் கீழே தான். சைலண்ட் வழி வரும்போது ஆனவாய் போயிட்டு தான் மேலே போகணும். ஓ ஆனவாய் கீழே தான் இல்லையா? ஓ அப்போ நீங்களே எப்படியா போய்க்குவீங்க? நாங்களாம் போக முடியும். நீங்கள் போயிருக்கீங்களா இந்த வழியா? இந்த வழி நான் போயிருக்கேன், நிறைய தடவை போயிருக்கேன். ஓ வீட்டிலேருந்து போகிறதா இப்படி போய்க்குவீங்க? வீட்டிலேருந்து போகிறதா இப்படி போகிறது தான். இல்லை பஸ் ஏறி போகணுன்னா அகழி போய், இல்லை கோட்டத்துறை போகணும் இல்லையா? கோட்டத்துறை போயிட்டு அகழி போயிட்டு முக்காலி போய் அங்கேருந்து ஜீப்பில் போகணும். ஜீப்பில் எவ்வளோ தூரம் போகணும் அங்கேருந்தா? ஒரு 24 கிலோமீட்டர். எது உள்ள? அதுக்கப்புறம் நடந்து போகிறது? அதுக்கப்புறம் நான் நடந்தால் போகணும். எவ்வளோ நேரம்? அங்கே 1 மணிக்கு வருதா? 1 மணி நேரம். பாருங்க, அண்ணன் வீடு வந்து அங்கே தான் இருக்குதுங்க, மேலே தான் இருக்குது, துடுக்கியில் தான் இருக்குது. துடுக்கியில் தான் இருக்குது. கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் அவர் வந்து மாட்டேங்கிறாரு. ஃபாரஸ்ட்டு. ஆமாம், ஃபாரஸ்ட் பிரச்சனையாமா. பர்மிஷன் கேட்க சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வரங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. நேற்று ஃபோன் பண்ணியிருக்காரு. அவர் நாட்டு ரிச்சப்பில் இருந்திருக்காராம்மா. கிடச்சிதுன்னா அண்ணன் வீட்டுக்கு போய் அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது வந்ததுக்கு இந்த இடவாணி மட்டும் பார்த்துட்டு போகலாம். எத்தனை வீடு இருக்குங்க இங்கே? இப்போ எத்தனை தெரியாது எனக்கு. இதுக்கு முன்னாடியே 38 வீடு இருந்தது. 38ஆ? இப்போ எத்தனை வீடு இருக்குன்னு தெரியல. இப்போ தெரியாது. இப்போ நிறைய ஃபேமிலி ஆயிடுச்சு. ஓ இப்போ ஃபேமிலி நிறைய ஆயிடுச்சுங்களாமாங்க. சரி அப்படியே உள்ளே போய் பார்க்கலாங்க. பார்க்கலிங்க பாருங்க, இந்த செட்டு வந்து இந்த ஊரில் யாராவது இறந்துட்டாங்கன்னா இங்கே கொண்டு வந்து வச்சு டான்ஸ் ஆடுவாங்களாமா. அந்த உடலை வந்து இங்கே வச்சு டான்ஸ் ஆடுவாங்களாமா. அந்த செட்டாமா அது. இப்போ வீடு நிறைய இருக்கும் போல இருக்குங்க. நிறைய வீடு இருக்குது. 40 வீடு முன்னாடி இருந்ததுங்களாமா. இப்போ ஃபேமிலி நிறைய ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. நம்ம கண்ணுக்கே ஒரு 50-60 வீடு தெரியுதுங்க. மேலே அப்படியே அந்த ரோடு போகுது பார்த்தீங்களா, சும்மா ஒரு 50 மீட்டர் போகுதுங்க. அதுலேயே வந்து நிறைய வீடு இருக்குது. இங்கே தான் டான்ஸ் ஆடுவாங்களா பாடி கொண்டு வச்சு? அது வந்து இந்த ஊர் வழக்கமா? எங்கள் ஊரில் எல்லா இடத்துல இருக்குது. எல்லா இடத்துல இருக்குது. இங்கே செட்டில்மெண்ட்டு என்ன இருக்காங்க? என்ன ட்ரைபிள் இங்கே? குறும்பா. இங்கே குறும்பா தான். ஓகே ஓகே. அடக்கம் பண்ணுறதில் எங்கே பண்ணுவீங்க? சுடுகாடெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. ஓ ஃபாரஸ்ட்குள்ளேயேவா? பக்கத்தில் ரொம்ப தூரம் போக வேண்டாம், முன்னாடியே இருக்குது. உங்களோட சுடுகாடு வந்து உள்ளே இருக்குங்களாமா.
லைஃப் இன்சைடு ஃபாரஸ்ட். கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. நல்லா நைட் நல்லா கூலிங்காக இருந்தது. நம்ம ஒரு காட்டேஜில் தங்கியிருந்தோம், நல்லா இருந்தது. பலாப்பழம் மரம் இருக்கு இல்லையா? ஆமாம், இங்கே யானை வந்து போயிடும். ஓ யானை வருதா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கரடியெல்லாம் வந்துருந்தது. கரடிங்களா? இங்கே வருங்க, பலாப்பழ மரம் இருக்குது, யானை வருமாம்மா. 2 வருஷம் முன்னாடி கரடி வந்துட்டு போயிருந்ததாம்மா. நேற்று கூடி வந்திருக்கலாம், ஆனால் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க பார்த்தது, நீங்கள் பார்த்தது 2 வருஷம் முன்னாடி இல்லையா? இங்கே வருங்க, தண்ணி 24 ஹவர்ஸுங்க. இவங்களுக்குலாம் தண்ணி பிரச்சனையே கிடையாது. மலையிலேருந்து அப்படியே டைரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ஓஸ் போட்டு ஆயுசுக்கும் வருங்கிறாங்க. என்னமோ காய் வச்சுருக்காங்களே, என்னதுங்க அது? அவரை இதெல்லாம் இங்கே போடுறீங்க. சாமை, அவரை, பீன்ஸு இதெல்லாம் வந்து இங்கே விளையுது. பாட்டி வந்து காவலுக்கு வந்திருக்காங்க. காக்கா வந்து எடுத்துட்டு போயிருங்களா? சாமை பீன்ஸ் வரும், கலர் கலராக இருக்குது. காஃபியும் இருக்கு, குருமிளகு இருக்கு, காஃபி செடி உள்ளெல்லாம் செடி தான் இருக்குது, பெருசாக அது இல்லை. காஃபி இங்கே தான் வருங்களாம்மா யானை. பழப்பழம் மரம் இருக்கு வருங்க. இப்போ மேலே எங்கே இருக்கு ஆறு? எவ்வளோ தூரம்? கொஞ்சம் தூரம் இருக்குது. பட்டலாமா? போயிட்டு வரதா? எவ்வளோ இப்போ நடக்கலாம்ல? சரி வாங்க பார்த்துக்கலாம். உள்ள ஒரு ஆறு இருக்குங்களாம்மா, பார்த்துடலாங்க. ஓ வீடு அவ்வளோதான், வீடு முடிஞ்சிச்சு. ஓ நம்ம வந்த ஆறு தானுங்களா? ஓ நம்ம இப்போ இத்தனை நேரம் 5 ஆறு தாண்டி வந்தோம்லைங்க, அதே ஆறு இங்கே பக்கத்தில் இருக்குங்களாம்மா, பார்த்துடலாங்கிறாரு. வீடு பாருங்க அவ்வளோதான். கீழேருந்து பார்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த லைனு மேலே மேலே கொஞ்சம் இருக்குது. ஒரு 50-60 வீடு தான் இருக்கும் போல இருக்குது. 50 வீடும் கூட இருக்காது போல இருக்குதுங்க. 50 வீடு இருக்காதுங்க, கம்மியாக தாங்க இருக்குது. 52 வீடு தான். 52 வீடு. எவ்வளோ தூரம் போகணும்? கொஞ்சம் தூரம் போகணும், 50 மீட்டர் உள்ள போகணும். 50 மீட்டருன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அது நமக்கு வந்து 500 மீட்ரு. 2 கிலோமீட்டர். ஆமாம், 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர். அட்டப்பாடி. இது என்ன குறும்பின்னு போட்டிருக்கு? அது இந்த வீடு இல்லை, அந்த பேர். ஓ பேருங்களா? அவர் பேர் போட்டு பாருங்க, குறும்பி அட்டப்பாடி. அவர் பேருங்களாம்மா குறும்பி. இல்லை யானை வந்து தும்சம் பண்ணுற இடங்களாமா. அது அதுக்கு டேங்க்கு, தண்ணி டேங்க்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு போட்டுருக்காங்க. ஓ ரைட்டுங்க. பாருங்க, மலையிலேருந்து ஓஸ் எடுத்து டேங்க்கில் ஸ்டோர் ஆகுது, அதிலிருந்து கீழே ஊருக்குள்ளே வருதுங்க தண்ணி. சூப்பர் தண்ணிங்க. குடிச்சு பார்த்தா அப்படியே சிறுவாணி தண்ணி தான். சிறுவாணி டேம் பக்கத்தில் தான் இருக்குது. பாருங்க, இன்னும் ஒரு மிருகம் இருக்குது இந்த சைடில். சத்தம் கேட்குது பாருங்க, டொப்பு டொப்புன்னு வரும். கேட்குதுங்களா சவுண்டு? பாருங்க, 50 மீட்டர்னு சொன்னார் பார்த்தீங்களா? 200 மீட்டருக்கு மேலேயே வந்துட்டேன். அப்படி நடக்கிறதா பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் மலையில் நடக்கிறது மிக கடினம் நமக்கு. ஆளுங்க இருக்காங்களாம்மா கீழே? நாய் குலைக்கிற சத்தம் கேட்குது. இப்போது இந்த விவசாய நிலங்களுக்கு மட்டும் சுற்றி எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்குங்க, எர்த்து. வீடுகள் இல்லை. ஏதோ ஆறு சவுண்டு கேட்குது, தண்ணி ஓடுற மாதிரி. இந்த ஆற்றை தான் நம்ம சுற்றி வந்தோம். நான் உங்களுக்கு வீடியோவில் 2-3 தான் காட்டியிருப்பேன். போன வீடியோவில் ஒரு 2 ஆறு காட்டியிருப்பேன். அது 2 ரிவர் கிராசிங்கு.
സ്ഥലം ഇതുവരെ ആരും ഇവിടെ വന്ന് കാണിച്ചു തന്നിട്ടില്ല. കാരണം ഒരു യൂട്യൂബർ വന്നിട്ടില്ലല്ലോ. இது ഞങ്ങളാണ് ആദ്യമായിട്ട് ഇവിടെ വരുന്നത്. எந்த யூடியூபர் வந்தது இல்லையா? இங்க எந்த யூடியூபர் வந்ததில்ல. இனிமேல் வந்துருவாங்க. அது என்னமோ உண்மைதான். காட்டிட்டோம்ல, இனி வந்துருவாங்க. பாருங்க லைனு, கரண்ட் லைனு இது வரைக்கும் வரும் யானை. அப்புறம் எல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக போட்டு வச்சுக்கிறாங்க. இதுவரை நீங்கள் கண்டிராத ஒரு நதி. மழை வந்தால் சரியான தண்ணி வருங்களாமா. ஏதோ ஒரு ரிவர் கிராசிங்கில் ஒரு போலீஸ்காரர் அவர் ஃப்ரெண்டு 2 பேரும் பைக்கில் வந்திருக்காங்க. அடிச்சுட்டு போய் பாடி எங்கேயோ ரொம்ப தூரம் தள்ளி எடுத்துருக்காங்க. மனுநாட்டா சொன்னார். அந்த ஆறு தான் இது. மக்களுங்க பாருங்க, மேலே டேம்லாம் கிடையாது, அப்படியே மலையில் உற்பத்தியாகி வர தண்ணி தான். சிறுவாணி வந்து டேம் வந்து இந்த பக்கம் இருக்குது, கரெக்டுங்களா? இந்த பக்கம் தானே வரும். சிறுவாணி டேம் அந்த பக்கம் வரும். இங்கே வருங்க, இந்த மலை தெரியுது பார்த்துக்கலாம் நடுவில், அதுக்கு பின்னாடி தான் அந்த துடுக்கி, மேலே துடுக்கிங்கிற இடம் இருக்குதுங்க. அண்ணன் மட்டும் மனசு வச்சாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படியே போயிட்டு வந்துடலாம். வாங்க போயிட்டு வந்துடலாம். இப்போ எனக்கு பிரச்சனை இல்லைண்ணா, எங்களுக்கு தான் பிரச்சனைங்களா? அதில் நடக்க மாட்டீங்க, சீக்கிரம் போயிட்டு வர்றதுக்கு நடக்க மாட்டீங்க. சரி உட்காந்து போயிட்டு வந்துடலாம். டைம் பாருங்க. டைம் என்ன மணி 12 ஆச்சு. 12 ஆச்சு, போயிட்டு வர முடியாது. 6 மணி நேரம் ஆயிரும். 6 மணி நேரம் ஆயிரும். உங்களுக்கே 6 மணி நேரம் ஆகுமா? அப்போ நமக்கு ஒரு நாள் ஆயிரும் நம்ம கணக்குக்கு. பாருங்க, இதில் தான் போகணும். வழி பாருங்க, அதான் மண் தடம் தெரியுது பாருங்க. துடுக்கி ஒரு வீட்டுக்கு கலசி துடுக்கி. சரி அண்ணன் எப்படியாவது கரெக்ட் பண்ணி நம்ம போயிடுவோன்னு வைங்க. இன்றைக்கி இல்லை, இன்னொரு நாள் போகலாம் நேரமாக வந்து. ஏன்னா இன்றைக்கி மேலே போதையார்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அதுக்கு போகிறதுக்கு நமக்கு முடியல, டயர்டாக இருக்குது. காலைல நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கணுமா, அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது, நடக்க முடியல. இன்னொரு நாள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வார்ம் அப்பெல்லாம் பண்ணிவிட்டு காலையில் டிஃபனையும் சாப்பிட்டு, ஆமாம் புளி சாப்பாடு தக்காளி சாப்பாடு எல்லாம் கட்டிட்டு வந்துடுறேன். அப்படியே போனால் போயிட்டு வந்துடலாம். அப்படி வேணால் பண்ணிக்கலாங்க. சரி அது அப்போ பார்த்துக்கலாங்க. மக்கள் இங்கே பாருங்க, அந்த கலசி துடுக்கி அந்த ஊர்லெல்லாம் வண்டியெல்லாம் போகாது, அதனால் இவங்க தலை சுமையாக தான் எல்லாமே கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்னொன்று அங்கே வந்து காங்கிரீட் வீடே கிடையாதுங்களாமா, எல்லாமே கூரை வீடு தாங்களாமா. ஏன்னா பில்டிங் பொருளாக மேலே கொண்டு போக முடியாது, செங்குத்தாக ஏறணுமாமா. அதனால் எல்லாமே இப்பவும் கூரை வீடாக தான் இருக்குது. 50 கிலோ வரைக்கும் இவங்க தலையில் வச்சு தலை சுமையாக வந்து தூக்கிட்டு போவாங்களாமா. இப்போ ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா தொட்டல் கட்டி அந்த கட்டு தான் அப்படின்னு சொன்னாருங்க. அதான் தொட்டல் கட்டி கொண்டு வரதான். இப்படி வந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வழியாகவும் போவாங்களாமாங்க. இந்த வழியாக 6 மணி நேரம் மளிகை ஜாமானம்லாம் வாங்கி வழியாகவும் போவாங்களாமா. 6 மணி நேரம் நடந்து போவாங்களாமா. ஏன்னா அந்த சைலண்ட் வேலி அந்த வழியாக போகிறதுல வந்து பவானி ஆறு ஒன்று ஓடுதுங்களாமா. அது இப்போ ஏதோ பிரிட்ஜ் போட்டிருக்காங்களாமாங்க. அந்த பிரிட்ஜில் வந்து தண்ணி நிறைய வந்துச்சுன்னா பிரிட்ஜ் மூடிருங்களாமா. அதான் ஆற்றுல தண்ணி நிறைய வந்துச்சுன்னா அந்த பிரிட்ஜ் மூடிடுவாமா. அப்போ ஒரு ஆப்ஷன் கிடையாது, இப்படி தான் போகணுங்களாமா. அதனால் மழை காலத்துக்கு முன்னாடியே இவங்க எல்லாமே தயாராக எல்லாம் வாங்கி வைக்கிறது எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்களாமா. ஏன்னா மழை வந்துருச்சுன்னா வெள்ளம் வந்துடும், அதனால் இவங்க கீழே வந்து போக முடியாது. அதனால் மழை காலத்துக்கு முன்னாடி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்களாமா. அங்கேயே சின்ன அளவு விவசாயம் பண்ணி மேலேருந்து கீழே கொண்டு வருவாங்க. நம்ம எப்படியாவது அங்கே போகலாம். சரிங்களா? பாருங்க, ஒரு அரிய தகவல் ஒன்று இப்போ சொல்லிட்டு இருந்தார் அஜித். என்னங்க செய்யுது? அதாவது என்னன்னா வந்தா ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க. நோவு தான் வந்து ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்களா? ஏன்? அது வயசான ஆளுங்க. இப்போ எங்களோட நாங்கள் தான் இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம், இதுக்கு முன்னாடி இருந்தாலும் போக மாட்டாங்க. ஏன்? அவரு இங்கேயே ஏதாவது வைத்தியம் பார்த்து அப்படியே இருந்துருவாங்க. இங்கே வைத்தியம் பார்த்துக்கோங்களா? இது பச்சளை மூலிகை வைத்தியமா? மூலிகை வைத்தியம் பார்த்து ஹாஸ்பிட்டலே போகிறதில்ல அவங்க போக மாட்டாங்க. இப்போ நீங்களே போகிறீங்களா? நாங்களே போகிறோம், ஆனால் எங்கள் தாத்தா பாட்டி ஹாஸ்பிட்டலே போக மாட்டாங்க. எப்படி சொன்னாலும் போக மாட்டாங்க. എന്ത് പറഞ്ഞാലും അവർ ഹോസ്പിറ്റലിൽ പോവില്ല. ഞാൻ എൻ്റെ മുത്തശ്ശൻ ഞാൻ കുറേ പറഞ്ഞിട്ട് കണ്ണിൻ്റെ ഓപ്പറേഷന് മാത്രം ആൾ വന്നിട്ടുള്ളൂ. എന്ത് അസുഖം വന്നാലും ആൾ പുറത്തേക്ക് വരില്ല. ഞാൻ എത്ര കഷ്ടപ്പെട്ട് ഞാൻ കൊണ്ടുപോയെന്നറിയോ? അത് കാഴ്ച 2 കണ്ണിന് ശീലല്ല. மக்கள் இங்கே பாருங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த கிராமத்தில் இது வந்து ப்ரஷ் ஃபுட்டுங்களாமா. இது எதுக்குன்னா மழை காலத்தில் வந்து தண்ணி வருங்களாமே, அப்போ சேறு சகதியோடு சேர்த்து ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இந்த இடம் தடுத்து நிறுத்திக்கலாமா. இந்த மாதிரி கட்டை வச்சுக்கிட்டோம்னா அப்போ வெறும் தண்ணி மட்டும்தான் வளைஞ்சு ஊருக்குள்ளே வர மாதிரி இருக்கும், மண்ணெல்லாம் சகதியெல்லாம் வராதுங்களாமா. அது இப்போ எங்கெல்லாம் தண்ணி வருதோ அங்கெல்லாம் இப்படி கிராஸாக கட்டுவாங்களாமா. இதுதான் வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இங்கே செஞ்சுருக்காங்க. மலை சுற்றி கட்டியிருக்காங்களா? மலையை சுற்றி சரிவுல இந்த மாதிரி கட்டியிருக்காங்களாமா. தண்ணி வந்து ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது சரிஞ்சு மண்ணெல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இப்படி கட்டியிருக்காங்க. கேட்டா கரெக்டு தானே? நீங்கள் சொன்னதை வந்து நான் தமிழில் கரெக்டாக சொல்லிட்டேன்ல. ஓகே. இது கடியில் சப்பு இருக்கும். இது கடியில் சப்புன்னா இதை செடி இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த சப்பெல்லாம் அடியில் இருக்கும். மேலே கொஞ்சமாக மண் போட்டுருவாங்க. எதனால அப்படி? எதுக்கு செடி வச்சிருக்காங்க? மேலேருந்து தண்ணி வரும்போது தண்ணி சப்பு கடியில் வந்து போயிடும். மேலே வர்ற மண் அப்படி அங்கே நின்றுடும். ஓகே.
ஓ கீழே ஃபில்டர் மாதிரி அது filter மாதிரி அது இருக்கும். ஓ ஏதோ செடியெல்லாம் போட்டுருப்பாங்களாம் அது கீழே. இங்கே பாருங்க குறுமிளகு சட்டை சட்டையாக தொங்குது. மேலே ஃபுல்லாக இருக்குங்க. கிலோ 1000 ரூபா குறுமிளகு. இங்கே இல்லை, வெளியில் கடையில் விற்கிறது. இங்கெல்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியலைங்க. ஆட்டு பட்டி பாருங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு எட்டி பார்த்துட்டு இருக்குது பாருங்க. என்னடா சத்தம் வருதுன்னு பார்த்தா ஆடு எட்டி பார்த்துட்டு இருக்குது. பாருங்க இந்த வழியாக வந்தோம், இப்போ அந்த வழியாக போய் அப்படியே நம்ம இறங்கிடலாம். அது ஒரு ரவுண்டு இந்த வில்லேஜ் அப்படி தான் இருக்குது அமைப்பு. பாருங்க இந்த காங்கிரீட்டோட ஒரு 50-100 மீட்டர் வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னார் இல்லைங்க, இதோட முடிஞ்சுது. இப்போ இந்த லைனில் இவ்வளோ தான் ஊர். இந்த மாதிரி இந்த மலையை சுற்றியுமே வந்து கிராமங்கள் இருக்குங்க. எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. காட்டு வேலை, தோட்ட வேலை, 100 நாள் வேலை. பாருங்க இங்கே வந்து நின்று இருந்துங்களாம்மா யானை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. பாருங்க நைட்டு இவங்க பாத்ரூம் போகுதுன்னா இங்கேருந்து இப்படி தான் போகணும். இப்போ இங்கே நின்று இருந்ததுன்னா என்ன கணக்குங்க? இருட்டில் ஒன்றுமே தெரியாது. அதான் சொல்லுவாங்க பூனை வந்தால் கூடி கண்டுபிடிச்சிடலாம், யானை வந்தால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ரொம்ப பதுக்க வந்து நிற்கும். சவுண்டே கிடைக்காது. அவ்வளோ பெரிய உருவம் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் சைலண்ட்டாக நிற்குங்க. நான் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கிறேன். ஒரு ரவுண்டு அப்படியே ரவுண்டாக சுற்றி இப்போ நம்ம நடுவில் குறுக்க போயிட்டுருக்கோம். கொடுத்து ஷார்ட்கட்டில் நம்ம வண்டிக்கிட்ட போயிடலாம். பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 5 வீடு, இதில் ஒரு 5 வீடு, இந்த பக்கம் 2, அந்த பக்கம் ஒரு 10 வீடு இருக்கும். இருக்கு ஒரு 50 வீடு இருக்குங்க. பலாப்பழம் வாசடிக்குது. அது என்ன மரம்? சீதாவா? மலை சீத்தா, முள்ளு சீத்தா, பெரிய சீத்தா பழம். வெயிட்டிங் செட்டு மாதிரி இவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த ஆங்கிளில் அடித்து மூங்கில் வந்து சாஞ்சு உட்கார்ற மாதிரி. ஆனால் ரொம்ப அகலமாக இருக்குங்களே, பெருசாக இருக்குது. ஓ சன்பாத் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இந்த சேர் இருக்குது. இப்போ பாருங்கள் ஜீப் வந்து ஆட்களை வந்து விட்டுட்டு போகுது. நம்ம பைக்கு இவருங்க ஆப்போசிட்டில் பார்த்துக்கலாம். அப்படியே பைனாக்குள்ள இருந்தால் ஏதாவது மிருக ஏதாவது இருக்குது அப்படின்னு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம். இவருங்க சசி பாட்டிகிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கிறான். என்ன பேசிகிட்டு இருக்கான்னு தெரில. என்ன சசி? என்ன 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 அவங்களோட போட்டோ எடுக்கணும்னா 500 ரூபாய் கொடுக்கணுமா? 500 கொடுக்கணுமா? சும்மா கிடைக்குமா? போட்டோ எடுத்தா என்ன சும்மா விடுவோம்? போட்டோ எடுத்தா தானே இந்த அம்மா நம்மள போட்டோ எடுத்து நம்மள சும்மா கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க புரியுதா? சும்மாவா எடுக்கிறீங்க போட்டோ? மகளை கேட்டுச்சிங்களா? சும்மாவா எடுக்கிறீங்க ஃபோட்டோ எடுத்து எப்படி நீங்கள் காசு பார்த்துருவீங்க? யானை பார்த்தது இல்லையா? ஆனை இருக்குது. ஆனை இருக்கு. இருக்குதானே ஆனை இங்கெல்லாம் வரும். அங்க இந்த குளியில் இருக்குதானே. இப்ப இருக்கா? இருக்குது. அங்க இருக்கா? வேற என்னென்ன மிருகம் எல்லாம் பார்த்துருக்கீங்க? நாங்க இந்த செடி போவாங்க. எந்த சைடு போகல? எந்த காட்டுக்கும் போக மாட்டேங்க. நீங்கள் போகிறது இல்லைங்களா? காட்டுக்கு போகிறது இல்லைங்களாம்மா? காட்டுக்கு போவேன். சோலைக்கு போனா தானே. இதுக்கு முன்னாடி போயிருந்தது. இப்போ ஓ இதேவே வந்து பிரிக்கிறாங்க, சோலை காடு அப்படின்னு பிரிக்கிறாங்க. சோலைனா அதான் ஃபாரஸ்ட்டு, அதான் சோலைன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னொன்று வந்து இவங்க தோட்டம் விவசாய நிலம் இருக்கும் இல்லைங்க, அதை வந்து இவங்க காட்டுக்கு அப்படின்னு அப்படி எப்படி வேணால் சொல்லுவாங்க. அதான் சோலைக்கு போனால் தான் மிருகம் இருக்குது, நாங்கள் அதுக்கு சோலைக்கு போகிறோம் அப்படின்னு பாட்டிமா சொல்கிறாங்க. காட்டுல இருந்து இருக்கும். காட்டுல இருக்காது. காட்டில் இருக்காது, சோலையில் தான் இருக்கும். நம்ம ஊர் தொடுக்கி. ஓ துடுக்கியா நீங்கள்? நாங்க தொடுக்கி. ஓ துடுக்கியா பாட்டி? துடுக்கிங்களா? நம்ம ஊர் சொந்த ஊர். ஓ சொந்த ஊர் துடுக்கி. கல்யாணமாக இங்கே வந்திருக்கீங்களா? அப்போ நீங்கள் மலை மேலே இருந்தீங்களா? ஓ மேலே இருந்து கீழே வந்திருக்காங்க.
அப்போ உங்கள் ஊர் தானே இவங்க பாட்டி உங்கள் ஊர் தான் இந்த பையனில் நம்ம ஊர் ஆள் தான். அப்படிங்களா? மக்களை அவ்வளோதாங்க, இந்த எடவாணி கிராமம் இதோட முடிவடைந்தது. அடுத்தது எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கேயாவது போக வேண்டியதுதான். சரிங்க, நான் கீழே போகிற வரைக்கும் கன்டினியூ பண்ணுறேன். ஏதாவது பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அது உங்களுக்கு காட்டுவேன் இல்லைங்க, அதனால் நான் கீழே போய்ட்டு வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இங்கே பாருங்க, இபி லைன் இருக்குது, சோலார் எல்லாமே இருக்குங்க. மினி பஸ் கூடயும் விடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் மக்கள் அதிகமாக போயிட்டு வரதில்லை வெளியில், அதனால் தேவையில்லை பஸ். இவங்களுக்கு என்ன எமர்ஜென்சிக்கு ஜீப் கூப்பிட்டுக்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் 2 வீலர் இருக்குது. இங்கே வந்து தான் பால்வாடி, ஸ்கூல் கிடையாது. இப்போ இந்த வில்லேஜுக்கு ஸ்கூல்னால் கீழே வரணும், புதூர் வரணும். ஒன்றா தாவளம் போகணும், இல்லைன்னா கோட்டத்தாரை, அதுக்கு இடையில இருக்கிற ஏதாவது ஒரு ஊர். என்ன ஃபார்ம் லேண்டுங்களா, அதுக்கு பேக் சைடில் தான் அந்த மேலே பூதையார் அப்படிங்கிற ஊர். அந்த ஊரோட விவசாய நிலமும் இந்த மலை சரிவுலேயே தெரியுதுங்க. அதுக்கு ரோடே இருக்குங்களாமா, அது வேறு ஒரு ஃபாரஸ்ட்லேயே சுற்றி வரணும். இவருக்கு அங்கே இருக்குது அந்த வில்லேஜ் மேலே பூதையார். அது சரியான ஒரு யானைக்காடுங்க அந்த வழி. நான் ஏற்கனவே வந்திருக்குறாங்க. நைட்லலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக யானை நிற்கும். பகல்லே வந்து நீங்கள் யானை சாணி அது மேலே தான் நீங்கள் போகணும்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன கிராமம், இது என்ன ஊர்? கத்தே, கத்தேங்கிற ஊருங்க அது. இந்த வழியாக தான் வந்தோம், போயிட்டுருக்குறோம். இப்படி பார்த்தோம், இப்போ இந்த பக்கம் பார்த்துக்கலாம். இங்கே வருங்க வீடு, கத்தே. இங்கே வருங்க 2வது ரிவர் கிராசிங். ஆறு பாருங்க எப்படி சின்னதாக உற்பத்தி ஆகி கீழே வர வர எவ்வளோ பஸ். இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா பெரிய ஆறு மாதிரி போகுது. நேராக போய் அந்த சாவடியூர் அந்த அந்த ரிவரில் கலக்குதுங்க. இது பவானி ரிவரில் போய் ஜாயிண்ட் ஆகிடுது. அப்படியே பார்த்துக்குங்க ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு. புலி இருக்குது, சிறுத்தை இருக்குது, சென்னாய் இருக்குது, யானை இருக்குது, எல்லாமே இருக்குது. கிளைமேட் அப்படியே கூலிங்காக மாறிடுச்சுங்க. போதையாரா மக்களே, அங்கே பாருங்கள், அந்த போதையார் இருக்குது பாருங்கள். மேலே ஒரே ஒரு வீடு தெரியுது உச்சியில். அந்த தெரியுது பாருங்க. சரி ஆட்டாதீங்க, தெரியுதுங்களா? அதான் வந்து போதையார். அதுக்கு வந்து கீழிருந்தே நடந்து போகலாம், இங்கிருந்தே வழி இருக்குது. ஒரு நாள் போகலாம். அதே மாதிரி அவங்களோட ஃபார்ம் லேண்டு பாருங்க, இங்கெல்லாம் இருக்குது பாருங்க. தெரியுதுங்களா? அந்த அந்த தோட்டத்து வீடெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அவங்க காவல் வீடு. அந்த போதையார் கிராமத்தில் இருக்கிறவங்களோட விவசாய நிலம் நீங்கள் பார்த்தது. என்னது என்னது? ஆமாம், அது என்னது? ஓகே, இங்கே வருங்க. காட்டு காக்காங்களாமா, ப்ளூ கலரில் இருக்குங்களாமா. அதோட ரெக்க ப்ளூ கலரில் இருக்கும். நான் பார்த்தேன் கிட்ட, கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருது என்னன்னு தெரியல. ப்ளூ கலர் காக்கா. மக்களே ரெக்கார்ட் ஆகிருக்குங்க. விட்டு செக் பண்ணி பார்த்தேன். இங்கே வருங்க, இங்கேருந்து அப்படியே பறந்து அப்படி போயிடுச்சு. ப்ளூ கலர் காட்டு காக்கா. இப்போ தான் முதல் தடவை நான் கேள்விப்படுறேங்க, காட்டு காக்கா ப்ளூ கலரில் இருக்குன்னு. நம்ம கீழே வந்துட்டேங்க. இது போதையார், நம்ம அஜித் தாட்டாவோட ஊருங்க. போன வீடியோவில் இந்த ஊரை தான் பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ அங்கேயே வந்துட்டோம். இங்கேருந்து கிளம்பி வெளியில் போகணும். என்னென்னா, இப்போ இந்த மாதிரி சில கிராமங்களுக்கு போய் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஒரு அமைதியாக இருக்குங்க. அதனால தான் அடிக்கடி பைக் எடுத்து இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்துடுவேன். சும்மா வரது இல்லாமல் அதை வீடியோவை எடுத்து உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். நம்ம வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். எடவாணி கிராமம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாய்.